This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, your work from home opportunity. It's a mobile based part time job ideal for students, homemakers, and job seekers. Make the most of your free time. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks with no selling and no referrals required. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாயகன். ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த சிறுவன் உலகம் முழுவதும் மிசைல் மேன் என்றும் இந்தியாவின் மக்கள் தலைவர் என்றும் அழைக்கப்பட்டார். அவர்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். குடும்பம் பொருளாதாரத்தில் சிரமப்பட்டாலும் கல்வி மீது கொண்ட ஆர்வம் அவரை முன்னேற்றியது. பள்ளிக்கு செல்லும்போது செய்தித்தாள்களை விற்று குடும்பத்துக்கு உதவினார். அறிவியல் மீது கொண்ட ஆர்வம் அவரை மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வரை கொண்டு சென்றது. அங்கே அவர் விமானம், விண்வெளி, ராக்கெட் ஆகியவற்றில் ஆர்வத்தை வளர்த்தார். இந்தியாவின் மிசைல் மேன் என்று அழைக்கப்பட்டார். அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணைகள் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார். இந்தியாவின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் அவர் செய்த பங்களிப்பு நாட்டை உலக அரங்கில் உயர்த்தியது. 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தார். பீப்புள்ஸ் பிரசிடென்ட் என்று மக்கள் அன்புடன் அழைத்தனர். எளிமையான வாழ்க்கை, நேர்மையான சொற்கள், இளைஞர்களுக்கான ஊக்க உரை, இவை அனைத்தும் அவரை மக்கள் மனதில் நிலைத்தவராக ஆக்கியது. கனவு காணுங்கள், கனவு என்பதே வெற்றியின் முதல் படி என்று அவர் எப்போதும் கூறினார். கனவு என்பது நீங்கள் தூங்கும்போது காண்பது அல்ல, அது உங்களை தூங்க விடாத ஒன்று. இளைஞர்கள்தான் நாட்டின் எதிர்காலம் என்ற நம்பிக்கையுடன் மாணவர்களிடம் உரையாற்றினார். 2015 மாணவர்களிடம் உரையாற்றி கொண்டிருந்த போது மேடையிலே அவர் உயிர் பிரிந்தது. அவர் வாழ்ந்தது போலவே இறந்ததும் கல்விக்காக, இளைஞர்களுக்காக.